நடிகனாய் இருந்த நபரை, நடிகனாக பார்த்த நபரை இன்று தலைவனாக பார்க்கிறது தமிழகம். தளபதி விஜய். கண்டிப்பா. முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு நடிகனா மாறிட்டு கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். அப்போ நீ முதல்வரா இருந்த நடிகனா கூட பரவாயில்ல, திரை விமர்சகரா வேற ஆயிருக்க. ஆனா ஊனா படம் பார்க்க வேண்டியது, விமர்சனம் பண்ண வேண்டியது உங்க புள்ள மாமன்னனுக்கு ஆரம்பிச்சிருந்தது. தெரியுமா உங்களுக்கு? என் புள்ள படம் பார்த்தீங்களா? யாரு இவரும் மாசும் பேசிக்கிட்டே போனதெல்லாம் பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம யாரு தெரியுமா நன்றி சொல்லணும்? தம்பி லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி சொல்லணும். எதை வச்சு நன்றி சொல்லணும்? படம் எடுத்தார்ல, அது முக்கியம் கிடையாது. ஆனா எடுத்த படத்தை வெளியே விட்டாரு பாருங்க ட்விட்டர்ல. யாரு கூட நின்று? முதலமைச்சர் கூட நின்று. அதுக்கப்புறம் தான் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வந்துச்சு, லோகேஷ் கனகராஜ் நீ இப்ப அரசியல்வாதி ஆயிட்ட. ஏன்னா நீ விட்ட லோகேஷ் கனகராஜ் அரசியல்வாதி ஆயிட்டாரு. எஸ், நீ விட்ட ஒரு படம் தான் முதல்வரோட சேர்ந்து நின்று இருந்த நீங்க விட்டீங்க பாருங்க ஒரு படம், அதுதான் இன்னைக்கு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டுல மக்கள் 1000 பிரச்சனைகள் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை கொண்டு போய் கூலி படத்தை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. முதல்வர்னா இப்படிதான் இருப்பாரு, பொறுப்பற்ற தன்மையில படம் பார்க்கறது, படத்தை விமர்சனம் பண்றது, ஜாலியா இருக்கிறதா முதலமைச்சர்னு சொல்லி தம்பி லோகேஷ் வெளியிட தெரியுமா? ஐ லவ் யூடா தம்பி. லோகே ஐ லவ் யூ. ஏன்னா நீ செஞ்ச இந்த ஒரு வேலை தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள இன்னைக்கு மிக முக்கியமா பார்க்கப்பட்டிருக்கிறது. நீங்க செஞ்ச ஒரு வேலை தான் 2 பேரை வச்சு படம் எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்ச ஒரு வேலை தான் தளபதியை இன்னைக்கு தலைவனா பார்க்கறான். இந்த தளபதின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தாரு பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின், இன்னைக்கு வந்து ஒரு நடிகனாக திரை விமர்சகராக பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியதற்கு தம்பி லோகி மறுபடியும் சொல்றேன் ஐ லவ் யூ.